அண்மை செய்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் நேற்று முன்தினம் தொடங்கி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விருப்பமுள்ள வேட்பாளர்கள் நேற்று முன்தினம் 15ஆம் தேதியிலிருந்து விருப்பமனு பெற்று அதனை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான அந்த கால அவசரம் என்பது தொடங்கிய நிலையில 3வது நாளாக இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்துல இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விருப்பமனுவை பெற்று தற்பொழுது அதனை பூர்த்தி செய்து வழங்கி வருகிறார்கள். 15ஆம் தேதி தொடங்கிய இந்த விருப்பமனு பெறக்கூடிய அந்த தொடங்கிய நிலையில 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 8 நாட்கள் இந்த விருப்பமனுவை பெற்று பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்துல கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது அந்த விருப்ப மனுவை பெற்று வருகிறார்கள். இந்த விருப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் 15,000 வரவோலையாக செலுத்தி இந்த விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்யலாம் என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய உதயகுமார், தலைவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, வைகை செல்வன், அரக்கோணம் ரவி உள்ளிட்டோர் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார்கள். விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து அதனை வழங்கியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை தொடங்கிய இந்த விருப்ப மனுவை திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1237 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அதில் 349 பேர் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் எனவும் விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 888 விருப்ப மனுக்களும் பெறப்பட்டிருக்கிறது என அதிமுக தலைமை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 3வது நாளாக இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய வேட்பாளர்கள் அந்த விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து வருகிறார்கள். அதாவது 15ஆம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வு 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 3வது நாளான இன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், கடம்பூர் ராஜு, வைகை செல்வன், அரக்கோணம் ரவி உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.